திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வண்ணை பயில் வாய்மேமை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானவானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய பூந்து நின்றுருக்கி பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யார் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில் 14 போற்றிகளில் 3 போற்றிகள் நிறைவடைந்து 4வது போற்றியில் உள்ள முதல் கன்னி இறைவனுடைய கருணையால் நாம் இந்த நூலினுடைய 14வது கன்னியை தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தைதாய் போகத்துட் கற்பமாய் புல்லிற்பனிபோல் புகுத்தி வலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ. இதிலே 14வது கன்னி நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் என்று நமக்கு வருகின்ற பிறப்புகள் முன்னே செய்த இருவினைகளால் நல்வினை தீவினையால் நிச்சயித்து வினைக்கு தக்கவாறு பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் என்று நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து நம்முடைய நூல்களில் கூறப்பெறுகின்ற 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 நூறாயிரம் பிறப்பு வகைகள். இதிலே அந்த 4 வகை பிறப்பு இறைவன் கணக்கிட்டு செய்கின்ற வகையில் முட்டையில் தோன்றுவது, வேர்வையில் தோன்றுவது, வித்தில் தோன்றுவது, கருப்பையில் தோன்றுவது என்று 4 வகை. அதிலே முட்டையில் தோன்றுபவை பாம்பு, தவளை, முதலை, ஆமை, அரணை, உடும்பு, மீன், பறவை, பல்லி போன்றவை. வேர்வையில் தோன்றுபவை கிருமி, பேன், விட்டில் பூச்சி போன்றவை. வித்துக்களில் மற்றும் வேர்களில் தோன்றுபவை மரம், செடி, கொடி, புல், பூண்டு போன்றவை. கருப்பையில் தோன்றுபவை 4 கால்
விலங்குகள், மனிதர், தேவர் முதலானோர் கருப்பையில் தோன்றுவது. இந்த நான்கிலிருந்து தோன்றுகின்ற 7 வகையான பிறப்புகள் தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்று இந்த 7 வகை பிறப்புகள். ஒரு சிலர் 7 பிறப்பு என்பார்கள். 7 பிறப்பு நமக்கு அது உடன்பாடானது அல்ல. அருணகிரிநாதர் 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி என்பார். எனவே எவ்வளவோ பிறவிகள். இந்த 7 வகை பிறப்பில் உயிருக்கு உண்டாகின்ற உறுப்பு பேதம் 84 லட்சங்கள். அதிலே தாவரங்கள் 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம் என்ற வகையிலே இது 84 லட்சம் என்று குறிப்பிடப்படும். இதில் இந்த கந்தர் கலிவெண்பாவிலே 2 தோற்றத்து எழுபிறப்புள் யோனி என்பான் ஆரவந்த 4 நூறாயிரத்துள். இதில் இந்த 4 வகை தோற்றம் நமக்கு இந்த கணக்கீட்டிற்கு முன்பாகவே பழம்பாடலில் இப்பொழுது நாம் சிந்தித்தது நமக்கு உமாபதி சிவனார் அருளிய நூலிலிருந்து தான் சிந்தித்தோம். இங்கே பழம்பாடலிலே ஊர்வ 11ஆம் 9 மானுடம் நீர்ப்பறவை நாற்காலோர் 10 சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தமிழ் சீர்தாவரம் 4 என்று மொத்தம் 84 நூறாயிரம் வரும். ஆனால் இந்த ஊர்வன மானுடம் இதில் ஒரு சில வேறுபாடுகள். ஊர்வன 11 லட்சம், மானுடம் 9, நீர்வாழ்வன 10, பறவை 10, நாற்கால விலங்குகள் 10, தேவர் 14, தாவரங்கள் 20 என்று கணக்கிட்டு 84 நூறாயிரம். இது பழம்பாடலில் குறிக்கின்ற இந்த ஒரு வகை கணக்கு. இதில் மொத்தமாக கூட்டினால் 84 லட்சம். இத்துணை பிறவிகள் நமக்கு, இத்துணை வகையான பிறவிகள் இறைவன் கொடுக்கின்றார். இதிலே நமக்கு திருஞான சம்பந்தரும் உரை சேரும் 84 நூறாயிரம் யோனி பேதம் என்று குறிப்பிட்டிருப்பார். ஆண் பெண் உடலுறவு, சுக்கிலம், சுரோனிதத்தில் சேருதல், குழந்தை உண்டாதல், அதன் வளர்ச்சி, 10 மாதத்தில் பிறத்தல் முதலியன திருமந்திரம், திருவாசகம், ஞானாமிர்தம், பட்டினத்தார் பாடல், திருப்புகழ் முதலியவற்றில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. நமக்கு திருமந்திரம் 2ஆம் தந்திரத்திலே கற்பகிரியை என்ற பகுதியிலே, 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்ற பகுதியிலும் அவை பற்றிய செய்திகள் சிறப்பாக வரும். நம்முடைய திருவாசகத்திலே போற்றி திரு அகவலில் அழகாக நமக்கு இந்த வளர்ச்சி, தாயினுடைய வயிற்றில் உள்ளிருந்து வளர்ச்சியை மாணிக்கவாசக பெருமான் அழகாக கூறியிருப்பார். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான்றியின்
இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். அதுவும் ஆரம்பம் நான்முகன் முதலா வானவர் தொழுதல என்று ஆரம்பித்திருப்பார். அதிலே யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் என்று அங்கே குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அதிலும் அரைகுறையாக ஆகிவிடும். எனவே மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து என்ற அந்த பகுதியில் 10 திங்களினுடைய குழந்தை வளர்ச்சி அழகாக மணிவாச பெருமான் கூறுவார். ஞானாமிர்தம் இலங்கு குங்கும மார்வரும் என தொடங்கும் பாடலிலும் அதனுடைய உரையிலும் விரிவாக குறிப்பிட்ட இருப்பதாக ஐயா கூறியுள்ளார்கள். எனவே இந்த முச்சை இருவினையால் நிச்சயித்து அந்த இருவினைகளுக்கு தக்கவாறு எந்த தாய் தந்தை வயிற்றில் இக்குழந்தை பிறக்க வேண்டும் என்று கணக்கிட்டு அங்கு வந்து பிறக்க வைக்கின்றான் நம்முடைய பெருமான். இதைத்தான் ஔவையாரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று இந்த மனித பிறப்பு அரிதாய்த்தான் பெருமான் கொடுப்பார். எனவே நாம் இறைவனுடைய பெரும் கருணையால் நமக்கு திருநாவுக்கரசு நாயனார் கூட வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று நமக்கு அதை எச்சரிக்கை ஊட்டுவது போல கொடுத்திருப்பார். எனவே இந்த கண்ணியை தொடர்ந்து அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் உண்டு காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.